In this video, we'll discuss about gases. What are the gases? Oxygen, nitrous oxide, carbon dioxide and others. First வந்து oxygen. Oxygen is vital for brain function. பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த லெவல் குறையிறதுக்கு கண்டிஷன் வந்து ஹைபாக்சியா ஆர் லேக் ஆஃப் ஆக்சிஜன் லீடிங் டு பிரெயின் டேமேஜ். அப்போ வந்து ஆக்சிஜன் லெவல் குறையுதோ அப்போ வந்து பிரெயின் டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இஸ் அட்மினிஸ்டர்ட் அலாங் வித் அதர் அனஸ்தட்டிக் கேஸஸ். ஓகே, அலாங் வித் அதர் அனஸ்தட்டிக் கேஸஸ் வந்து ஆக்சிஜன் கூட நம்ம கொடுக்கணும் டு மெயின்டைனிங் அடிக்குவேட் ஆக்சிஜனேஷன் ஆஃப் பேஷண்ட் டிஷ்யூ டியூரிங் சர்ஜரி. அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும், பேஷண்ட்டோட டிஷ்யூக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். Oxygen therapy used to treat hypoxia and ensure adequate oxygen level in the brain. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஹைபாக்சியா கண்டிஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். என்ஷூர் அடிக்குவேட் ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு கிடைக்குங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து நைட்ரஸ் ஆக்சைடு. இதை வந்து ஆல்சோ கால்டஸ் லாஃபிங் கேஸ். இது காமன்லி யூஸ்ட் இன் இன்ஹேலேஷன் அனத்தீசியா. இன்ஹேலேஷன் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுற அனத்தீசியாவுக்கு இந்த இது யூஸ் பண்ணுறோம். இட் ப்ரொடியூசிங் அனாலஜிசியா ரிலாக்ஸேஷன், அதாவது பெயின்லெஸ் கண்டிஷனை கொடுக்கும், ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மெயினாக வந்து டென்டல் ப்ரொசீஜர், மைனர் சர்ஜரிக்கெலாம் வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேர்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து அனஸ்தட்டிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலனாலும் இது வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். ஏன்னா பை யூஸிங் கேஃப்னோகிராஃபி மெத்தடில் வந்து இதை மானிட்டர் பண்ணும். மானிட்டர் எண்ட் டைடல் கார்பன் டை ஆக்சைடு லெவல், என்ஷூர் ப்ராப்பர் அனஸ்தீசியா டெப்த். அதுக்காக வந்து எவ்வளோ வந்து அனஸ்தீசியா வந்து பாடியில் வந்து ஏறி இருக்குது, ஓகே, அந்த மயக்க மருந்து எவ்வளோ கண்டிஷனில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவலையும் மெஷர் பண்ணோம். தென் இன்ஹேலேஷன், அதில் வந்து ஐசோஃப்ளூரேன், சிஓஃப்ளூரேன், டெஸ்ஃப்ளூரேன் யூஸ்டு ஃபார் ஜென்ரல் அனத்தீசியா. இன்ஹேலேஷன் மெத்தடில் ஐசோஃப்ளூரேன், சிஓஃப்ளூரேன் அண்டு டெசோஃப்ளூரேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அட்மினிஸ்டர்ட் கண்ட்ரோல்டு கான்சன்ட்ரேஷன் இன்டியூஸ். இது வந்து என்னென்னா கரெக்டான அளவுக்கு கொடுக்கணும். அதிகமாகிடுச்சுன்னா வந்து அன்கான்சியஸ்னஸ் டு தட் பேஷண்ட், அதனால் கரெக்டான அளவு கொடுக்கணும். அதர் கேசஸ், some cases indirect effect on central nervous system through systemic effect. Sevoflurane and dexflurane are inhaled gases used in surgery. ஸோ இந்த வீடியோவில் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.